அனைத்து தமிழ் உள்ளங்களையும் அன்புடன் வரவேற்கிறோம். 2026-27 காலகட்டத்திற்கான விருச்சிக ராசிக்காரர்களுடைய குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். 2026 மே 26ஆம் தேதி குரு பகவான் 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்திലേക്ക് அடியெடுத்து வைக்கிறார். ഒരു പഞ്ചാംഗത്തിൻ്റെ കണക്കനുസരിച്ച് മെയ് 26ആം തീയതിയും இன்னொரு பஞ்சாங்கத்தினுடைய அடிப்படையில் பார்க்கும்போது ஜூன் 2ஆம் தேதியும் குரு பெயர்ச்சி ஆகிறார். இதுவரை 8ஆவது இடத்தில் இருந்த குரு பகவான் தற்போது 9ஆவது மற்றும் 10ஆவது இடங்களுக்கு பயணிக்கப் போகிறார். விருச்சிக ராசிக்காரர்களை பற்றி சொல்லும்போது உங்களை விட்டு பிரிந்தவர்கள் ஒருபாடு இருக்குது. இதில் உங்களை நேசித்தவர்கள், காதலித்தவர்கள், நெருங்கி பழகியவர்கள் மற்றும் உங்களுடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் அடங்குவார். உங்கள் வாழ்க்கை துணையின் உடல் நலத்தில் சிக்கல்கள் ஏற்படுத்தி உங்களுக்கு மன குழப்பத்துக்கு ஆளாக்கினார் குரு பகவான். நீதிமன்றத்திற்கு இழுத்து கேஸு, கோர்ட்டு, வழக்கு என்று நீதிமன்றத்துக்கும் போலீஸ் ஸ்டேஷனிலேக்கும் இழுத்து குடும்ப மகிழ்ச்சிக்கு தடையாக இருந்துள்ளார் குரு பகவான். அது மட்டுமல்ல, பணப்பற்றாக்குறையும் ஏற்படுத்தி மன உளைச்சலுக்கு ஆளாக்கி உள்ளார். இப்படிப்பட்ட குரு பகவான் 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்திലേക്ക് அடியெடுத்து வைக்கிறார். இப்படி எல்லா கஷ்டங்கள் இருந்தாலும் விருச்சிக ராசிக்காரர்களுடைய அசைக்க முடியாத மனதையும் கூர்மையான அறிவையும் பயன்படுத்தி இந்த நிலையை எல்லாம் தாண்டி விட்டீர்கள். இந்த குரு பெயர்ச்சி அப்படின்னால் 2026 மே 26 அல்லது ஜூன் 2க்கு நடக்கப் போகும் குரு பெயர்ச்சி உங்களுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒரு குரு பெயர்ச்சி ஆகும் என்பதில் யாதொருவித சந்தேகமும் இல்லை. இது ஒரு பெரிய மழை பெய்து முடிந்தது போலவும், ஒரு நீண்ட மற்றும் கடினமான பயணத்துக்கு பிறகு சொந்த வீட்டிற்கு திரும்பி வந்தது போலவும் இருக்கும். ஜோதிடம் என்பது ஒரு சாதி, ஒரு மதம் அல்லது ஒரு வர்ணத்தின் சார்ந்தது அல்ல. ஜோதிடம் என்பது பூமியில் உள்ள அனைத்து மக்களுக்கும் நன்மை பயக்கும் ஒரு சிறந்த அறிவியல் மட்டுமே. ஜோதிடத்தில் பரிகாரம் என்று எதுவுமே இல்லை. நிறைய ஜோதிடர்கள் பரிகாரம் செய்யலாம், பரிகாரம் இருக்குது என்றெல்லாம் கூறுவதுண்டு. அதுக்காக நீங்கள் நிறைய பணம் செலவழிக்காதீர்கள், அந்த மாதிரி நிறைய பணம் யாருக்கும் கொடுக்காதீர்கள். ஜோதிடம் பார்ப்பவர்களே கடவுளாக நினைத்து அவர்கள் கால்களில் வீழாதீர்கள். அவர்களும் உங்களைப் போல சாதாரண மனிதர்கள்தான். நீங்கள் படிக்காத புத்தகங்களே அவர்கள் படித்திருக்கிறார்கள் என்று மட்டும்தான் வித்தியாசம். விருச்சிக ராசி சக்கரத்தில் 8ஆவது ராசி ஆகும். எனவே இந்த ராசிக்கு பல சிறப்புகள் உள்ளன. மேலும் இது செவ்வாய் கிரகத்தின் ஆதிக்கத்தால் உள்ள ராசியாகும். ஆயதினால் இது ஒரு சக்தி வாய்ந்த ராசியாகும். யாராவது அவர்களை எதிர்த்தால் அவர்கள் வெளிப்படையாக எதிர்க்காமல் எதிராளிகளை சுற்றி சூழ்ந்து கொண்டு பல பேரை கொண்டு தாக்கி அழித்து விடுவார்கள். பெரும்பாலும் எதிராளிகளுக்கு தெரியாத ஒரு விஷயம் உண்டு. நமது வீழ்ச்சிக்கு அவர்களே தான் காரணம், இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் தான் காரணம் என்பது. விருச்சிக ராசிக்கார் யாரையாவது தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர விரும்பினால் அதை எந்த வழியிலாவது கொண்டு வந்துடுவார். விருச்சிக ராசிக்கார் அல்லாதவர்களுக்கு நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், விருச்சிக ராசிக்காரர்களே எதிர்ப்பதே முடிந்தவரை தவிர்ப்பது நல்லது. அது கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் சரி. இந்த குரு பெயர்ச்சியில் குரு பகவான் 9ஆம் வீட்டிலும் 10ஆம் வீட்டிலும் சஞ்சரிக்கிறார். தற்போது 9ஆம் வீட்டில் இருக்கும் குரு பகவான் உங்கள் 1, 3, 5 ஆகிய வீடுகளை அழகாக பார்க்கிறார். இது ஒரு பொன்னான வாய்ப்பு. கடந்த ஆண்டுகளில் இருந்து வந்த அனைத்து குறைகளையும் நீங்கள் கடந்து உங்கள் வாழ்க்கையை பிரகாசமாக ஜொலிக்கிற நேரமாக இது அமையும். உங்கள் உடலில் இருந்த பல நோய்கள் குணமாகி இன்னும் கொஞ்சம் ஆற்றலுடன் உணரும் நேரம் இது. கால், முழங்கால், வயிறு தொடர்பான பிரச்சனைகள் மற்றும் மூல நோய் போன்ற நோய்களுக்கு நீங்கள் தீர்வு கண்டு நலனடையும் நேரமாக இது அமையும். விருச்சிக ராசியானது விசாகத்தின் 4ஆம் பாதம், அனுஷத்தின் 4 பாதங்களும், கேட்டை நட்சத்திரத்தின் 4 பாதங்களும் அடங்கியதுதான். கடந்த ஆண்டு மருத்துவமனையில் இருந்தவர்களும் தங்கள் உடலில் அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்களும் தாராளமாக உள்ளனர். தற்போது உங்கள் உடலில் புதிய வீரியத்துடனும் உற்சாகத்துடனும் இயங்குகிற நேரம்தான் இது. கடவுள் சிந்தனை, இறை எண்ணம்
உங்களுக்குள் வரும். நீங்கள் கோயில்களுக்கு தவறாமல் செல்பவராக மாறுவீர்கள். அதுதான் உங்களுக்கு மகிழ்ச்சி அளித்தால் அது நடக்கட்டும். கோவில்களில் போகிறது ஓகே, ஆனால் அங்கே அதிகமாக பணம் செலவு செய்யாதீர்கள். விருச்சிக ராசிக்காரர்களின் மனதில் இருந்த பல கேள்விகளுக்கும், இதுவரை உங்களுக்கு விளங்காத பல கேள்விகளுக்கும் இந்த குரு பெயர்ச்சி காலத்தில் பதில் கிடைக்கும். இந்த நேரத்தில் உங்கள் மனமும் உடலும் பிரகாசத்துடன் இயங்கத் தொடங்கும். அதுவே இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்கு சிவப்பு கம்பளத்தை விரிக்கும். இந்த நேரத்தில் உங்கள் செயல்பாடுகளுக்கு வேகம் அதிகரிக்கும். இந்த நேரத்தில் 9ஆம் வீட்டில் நுழையும் குரு ராஜ யோகத்திற்கு இணையான யோகங்களை உங்களுக்கு உருவாக்கி தரலாம். 9ஆம் வீடு ஒரு அதிர்ஷ்டமான இடம் என்பதால் உங்கள் தந்தையுடனான உறவு சுமூகமாக கொண்டு போக முயற்சித்து பாருங்கள். அது மட்டுமல்ல, தந்தையுடன் உடல் நலனை கவனித்து கொள்ளுங்கள். புதிய சொத்துக்களை வாங்கலாம் என்று நினைத்து உங்களிடம் ஏற்கனவே உள்ள சொத்துக்களை விற்க திட்டம் போடாதீர்கள். உங்களிடம் ஏற்கனவே உள்ள சொத்துக்கள் அப்படியே இருக்கட்டும். புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கு வாய்ப்பு வந்தால் அது வாங்கி போடுங்க. நீங்கள் செய்யும் எல்லா முயற்சிகளிலும், எல்லா வேலைகளிலும், உங்கள் பேச்சிலும் நடையிலும் ஒரு பிரத்யேக தைரியத்தை காணலாம். நீங்கள் பிறப்பிலேயே தைரியமானவர். உங்கள் தற்போதைய கிரக நிலையில் சொல்ல வேண்டியதில்லை. உங்கள் கைகள், கால்கள், எலும்புகள், காதுகள், நாக்கு, தோள்பட்டைகள், முழங்கால்கள் மற்றும் தோல் பகுதிகளில் இருந்த சிறிய சிறிய நோய்கள் குணமாக தொடங்கும். சிலருக்கு இந்த நோய்கள் மருந்தில்லாமலேயே குணமாகிவிடும் குரு பெயர்ச்சிக்கு பிறகு. உங்கள் தாயின் வார்த்தைகளும் அன்பும் உங்களுக்கு ஆறுதல் அளிக்கும் விதமாக அமையும். உங்கள் தாய் உங்களுக்கு சில ஆலோசனைகள் வழங்கினால் அவற்றை வாழ்க்கையில் பின்பற்றுங்கள், வெற்றி அடையுங்கள். நீங்கள் எந்த வகையான வேலை செய்தாலும் அதில் லாபம் காண்பீர்கள். வேலை மட்டுமல்ல, வியாபாரம் மற்றும் தொழில் துறையில் மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும். அதன் காரணமாக அதிக பணமும் கிடைக்கும். இதுவரை உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடமிருந்து உதவி பெறவில்லை என்றாலும் தற்போதைய குரு பெயர்ச்சியில் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடமிருந்து கண்டிப்பாக உதவி கிடைக்கும். உதவி என்று சும்மா சொல்லாதீங்கள். ஆள்பலவும் பணபலவும் கண்டிப்பாக அவங்க உங்களுக்காக தருவார்கள். அது மட்டுமல்ல, உங்கள் உறவினர்களுடன் புனித யாத்திரைகள் அல்லது சுற்றுலாக்களுக்கு செல்ல உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். உங்கள் பயணங்களில் சிறப்பம்சமாக நீங்களே தான் இருப்பீர்கள். தொலைதூர நாடுகளில் உள்ள உங்கள் உறவினர்களிடமிருந்து நீங்கள் பெறும் செய்திகள் உங்கள் மனதை மிக மிக மகிழ்ச்சியடைய செய்யும். விருச்சிக ராசிக்காரர்கள் சமூக ஊடகங்கள் மூலம் புகழையும் பணத்தையும் பெறுவீர்கள். சொந்தமாக யூடியூப் சேனல் வச்சிருப்பவர்கள் நல்ல வருமானம் ஈட்டுவதற்கான நேரம் இது. தொலைக்காட்சி சேனல்கள் வச்சிருப்பவர்களும் அதில் பணிபுரிபவர்களும் நல்ல வருமானத்தையும் புகழையும் பெறுவீர்கள். உங்கள் வேலையில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நவீகரிப்பீர்கள். நீங்கள் நூதன உபகரணங்களை வாங்கி உங்கள் வேலையை விரிவுபடுத்துவீர்கள். எழுத்தாளர்கள், கவிஞர்கள், நாவலாசிரியர்கள் என விருச்சிக ராசியில் பிறந்த அனைவருக்கும் இது மிகவும் அற்புதமான காலகட்டம். உங்கள் படைப்புகள் பிரகாசிக்கும். எனவே புகழும் பணமும் வரும். கடந்த கால புண்ணியங்களின் பலங்களை அனுபவிக்கும் காலம்தான் இது. விருச்சிக ராசிக்காரர்களே, நீங்கள் செய்த அனைத்து தானங்களுக்கும் தர்மங்களுக்கும் தற்போது பலன் கிடைக்கும் நேரம் இது. நீங்கள் கோவில்களில் போகும்போது உண்டியலில் போடும் பணம் ஒருவேளை உணவின்றி இருப்பவர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு உணவு வாங்கி கொடுக்க பயன்படுத்தப்பட்டால் அதுவே இந்த உலகத்திலே மிக பெரிய புண்ணியமாகும். அது மட்டுமல்ல, நீங்கள் உண்டியல் போட்டாலும் தட்டில் போட்டாலும் எதிரி